எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்புறேன். குறையுது. இப்போ வந்து DMT_admin ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன். அதோட பாஸ்வேர்டும் அதையே கொடுக்குறேன். என்ன வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். அதே பாஸ்வேர்டு தான் dupskill@26 dupskill@26. பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த் வந்து ஸ்ட்ராங் தான். கிளிக் ஓகே. வந்துருச்சாங்க. நீங்க எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஹரின்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். விக்கின்னு ஒரு அக்கௌண்ட். உங்களுக்கு என்ன தேவையோ எத்தனை யூசர் வேணுமோ அவ்வளோ கிரியேட். நான் இதோட விட்டுறேன். இப்ப நெக்ஸ்ட். இப்ப சர்வீஸ் பேரு MySQL 80 கொடுக்கணுமா, இல்ல உங்களுக்கு என்ன பேர் கொடுக்கணுமோ, இல்ல இந்த அப்ளிகேஷனுக்குன்னு உள்ள இந்த டேட்டா பேஸ் அப்படின்னா MySQL MOT. உங்களுக்கு அப்ளிகேஷன் பேர் என்னவோ அதை கொடுத்துக்கலாம். இல்ல வெர்ஷன் வச்சே கொடுத்துருக்கீங்க 80. இது என்ன பண்ணுதுன்னா கான்ஃபிகர் MySQL server as a Windows service. Please specify a Windows service name to be used for this. ஆமா, அந்த service.consoleல போய் பார்த்தோம்ல, அதுதான் இது. இதுக்கு எதுல ரன் ஆகணும், ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் அக்கௌண்டா இல்ல கஸ்டம் யூசரா? இதை நம்ம நேற்றுக்கலாம் ஸ்கிரீன்ஷாட்ல பார்த்தோம். நான் ஸ்டாண்டர்டே கொடுத்துறேன் டிஃபால்ட்டு. கிளிக் நெக்ஸ்ட். இந்த பார்த்துருக்குல சி ப்ரோக்ராம் டேட்டா MySQL server 8.0 டேட்டா, இதுக்கு நீங்க வந்து ஃபுல் அக்சஸ் கொடுத்துறீங்களா, இல்ல நீங்களே ரிவ்யூ பண்ணி அக்சஸ் கொடுக்குறீங்களா, இல்ல நான் லேட்டரா பாத்துக்கிறேன் அக்சஸ் அப்படின்னு பை டிஃபால்ட் என்ன இருக்கு அதே கொடுத்துருங்க. கிளிக் நெக்ஸ்ட். எக்ஸிக்யூட் கொடுத்துட்டீங்கன்னா போட ஆரம்பிச்சோம். இப்ப கான்ஃபிகரேஷன் நடந்துகிட்டு இருக்குது. அப்ளை கான்ஃபிகரேஷன் ஸ்டெப்ஸ்ல போயிட்டு இருக்கோம். ஆயிட்டு இருக்கா? இனிஷியலைசிங் டேட்டாபேஸ் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து டேட்டாபேஸ் கிரியேட் பண்றது எப்படி, யூசர் எப்படி கிரியேட் பண்றது, என்ன டேட்டாபேஸ் ஏற்கனவே பார்த்ததான் எப்படி ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றது, யூசர் எப்படி கிரியேட் பண்றது, அக்சஸ் எப்படி கிராண்ட் பண்றது, ரிவோக் பண்றது, அக்சஸ் எப்படி செக் பண்றது, இது போயிட்டு இருக்கட்டும். இப்போ டேட்டாபேஸ்ங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். டேட்டாபேஸ்ங்கிறது ஒரு நிறைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணி நான் சேமிப்பேன். அது எதுக்காக அப்படின்னா, நான் மொபைல்ல ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்றேன் HDFC பேங்க் அப்படின்னா அதோட டேட்டா ஒரு டேட்டாபேஸ்ல போய் ஸ்டோர் ஆக போகுது. நான் பிளிப்கார்ட் வெப்சைட் யூஸ் பண்றேன், அதுல நான் யூசர் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், நான் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறேன், ஆர்டர் கொடுக்குறேன், அந்த டேட்டாலாம் ஒரு டேட்டாபேஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். அதுதான் யூசர் ஆர்டர் பேமெண்ட் லாக்ஸ். இது எல்லாமே ஒரு ஒரு சினாரியோ பொறுத்து மாறும். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல என்ன மாதிரி டேட்டா உள்ள வருதோ அதை டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆகும். அவ்வளவுதான். இது என்னன்னா டேட்டாபேஸ் என்பது தகவல்களை ஒழுங்காக சேமிக்கும் இடம். போயிட்டு தான் இருக்குது. அப்ளிகேஷன் டேட்டா இந்த என்ன ஆர்டர் போட்டாங்க, என்ன பேமெண்ட் பண்ண நினைச்சாங்க, எல்லா டேட்டாவும் சேமிக்கிற இடம் தான் டேட்டாபேஸ். இது எப்படி கிரியேட் பண்ணோம்னா கிரியேட் டேட்டாபேஸ் நேம். என்ன பேர் வேணாலும் நீங்க டேட்டாபேஸ் நேம் கொடுக்கலாம் மீனிங்ஃபுல்லா. அதுக்கப்புறம் கிரியேட் ஆயிடுச்சா அப்படின்னு எப்படி பாப்பீங்கன்னா ஷோ டேட்டாபேஸ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த பேர்ல அவுட்புட் வரும். இது வந்து நீங்க இந்த கேர் செட்டை செட் பண்ணி யூஸ் பண்றது. பை டிஃபால்ட்டே விட்டுருங்க. இதுக்காவது ஒரு அப்ளிகேஷன் ரெக்யர்மெண்ட் வருதுன்னா இந்த மாதிரி கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் டேட்டாபேஸ் நேம் கேரக்டர் செட். அந்த கேரக்டர் செட் கொடுத்து கொல்லேட் கொடுத்து இந்த யூனிக் கோட் கொடுப்போம். இது என்ன பர்பஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். உங்களோட அப்ளிகேஷன்ல இந்த மாதிரி இந்த யூனிக் கோட் உள்ள மாதிரி வேணும் அப்படின்னா அப்ப இதை கொடுப்பீங்க. போயிடுச்சு. இனிஷியலைசிங் முடிஞ்சிருச்சு, அப்டேட்டிங் பர்மிஷன் முடிஞ்சிருச்சு, ஸ்டார்டிங் த சர்வர் முடிஞ்சிருச்சு, அப்ளையிங் செக்யூரிட்டி செட்டிங்ஸ் முடிஞ்சிருச்சு, யூசர் அக்கௌண்ட் இருக்குல்ல ரூட், அப்புறம் DMT_admin அதுவும் கிரியேட் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் மெனு லிங்க்கும் முடிஞ்சிருச்சு. இந்த லாக் கிரியேட் பார்த்தீங்கன்னா பக்காவா இருக்கும். என்னெல்லாம் நடந்துச்சு பேக்ரவுண்ட்ல அனைத்தும் இருக்கும். செலக்ட் ஆல், Ctrl+C. உங்களுக்கு நான் அனுப்பிச்சு விடுறேன் அந்த லாகை சேவ் பண்ணி நீங்க கோ த்ரூ பண்ணிக்கிங்க. இன்ஸ்டாலேஷன் லாகா இருக்குது. MySQL installation log.
இதுல போய் பாத்தீங்கன்னா நம்ம பண்ண அனைத்து விஷயங்களும் இங்க இருக்கும். இங்க இருந்து கூட நீங்க எடுத்துக்கலாம், டீகோட் பண்ணிக்கலாம் என்னென்ன போர்ட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இப்ப நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன், ஃபினிஷ் கொடுத்துட்டீங்கன்னா இங்க வந்துடும். இப்ப எனக்கு வந்து 2 ஸ்டெப் இருக்கு. ஒன்னு கேன்சல் கொடுத்து வெளில ஓடியாந்துடலாம். நம்ம நோக்கம் வந்து எஸ்கியூஎல் சர்வர் மட்டும் தான் கான்ஃபிகர் பண்றது. சரி, மை எஸ்கியூஎல் சர்வர், ரவுட்டர் தேவையில்லை இப்பைக்கு, நம்ம வேண்டாம் அப்படிங்கறதுனால கேன்சல் கொடுத்துட்டு வெளில வந்துடுறேன். கேன்சல் கொடுத்துட்டு வெளில வந்துடுறேன். ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு கேன்சல் ஆடிங் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கேட்குது. எஸ், ஓடிச்சு வெளில. இப்ப நான் போய் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்றதுக்கு எப்படி? MySQLனு தேடணுமா? கரெக்டா? ஒர்க் பெஞ்சுன்னு வருது, டபுள் கிளிக் இருக்குதா, வருது பாருங்க. இப்ப என்ன பண்ணணும்? டேட்டா பேஸ்க்குள்ள போயிட்டு கனெக்ட் டு டேட்டாபேஸ், இங்க போயிட்டு 127.0.01 ரூட் ஸ்டோர் இன் வால்ட்ல தி அப் ஸ்கில் அட் 26 போதான்னு பாப்போமா? கிளிக் ஓகே. போயிடுச்சு பாருங்க. பாஸ்வேர்டு தான் தப்பா போட்டிருக்கோம். ரூட்ல நான் கனெக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி DMT_admin இன்னொரு யூசர் கிரியேட் பண்ணல, அது வழியாவும் லாகின் பண்ணலாம். இது ஒண்ணா போய் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணி. சர்வர் ஸ்டேட்டஸ்னா ரன்னிங்ல இருக்குதா, என்ன சர்வர் பேரு, என்ன சாக்கெட்டு, என்ன போர்ட்ல ரன் ஆகுது, என்ன வெர்ஷன்ல ரன் ஆகுது, எந்த வெர்ஷனு, விண்டோஸ் வெர்ஷனு, கான்ஃபிகரேஷன் ஃபைலு, எவ்வளவு நேரமா இது ரன்னிங்ல இருக்கு, 7:45 இருந்து ரன்னிங்ல இருக்கு. ஒவ்வொன்றும் நீங்க பார்க்கலாம் இதுல போயிட்டு. ஒன்னொன்னா இதை நீங்க அப்புறம் கிளையன்ட் கனெக்ஷன் போனீங்கன்னா என்னென்ன, யாரெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கா, யாரு ஸ்லீப் தூங்கிட்டு இருக்கா, எவ்வளவு நேரமா இருக்கிறா டைம், எந்த த்ரெட்டு, என்ன கொரி ரன் பண்றாங்க, என்ன ப்ரோக்ராம் வழியா ரன் பண்றாங்க. MySQL ஒர்க் பெஞ்ச் நம்மளோட தான், அது நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம்ல, அதை சொல்லுது. ரூட் வழியா போயிருக்கோம்ல 4 கனெக்ஷன். அப்புறம் யூசர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜ், எப்படி ஒரு யூசர் கிரியேட் பண்றது, நம்ம கிரியேட் பண்ணது ஏற்கனவே இது ஞாபகம் இருக்கா? ஆத்தென்டிகேஷன் டைப் கேட்சிங் ஷார்ட் டு பாஸ்வேர்ட் வழியா நம்ம வர்றோம்னு சொன்னல, இது ரெண்டும் அம்மா கிரியேட் பண்ணது. இந்த 3மே சிஸ்டம். இந்த மாதிரி வேரியபிள்ஸ் என்னென்ன, இது ஒண்ணு நம்ம பார்ப்போம் வர்ற கிளாஸ்ல. இது ஒர்க் பெஞ்ச். இதே மாதிரி இன்னொன்னு இருக்கு, அது வந்து ஹெய்டி எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லுவோம். ஹெய்டி எஸ்கியூஎல் இந்த இருக்கு பாருங்க, டவுன்லோட். இந்த ஹெய்டி எஸ்கியூஎல் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா கடகடன்னு வந்துடும். ரொம்ப 2 ஸ்டெப் தான். அதை நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணதை நான் எடுத்து வச்சிருக்கேன். ஹெய்டி எஸ்கியூஎல் ஓகே. HDSQL டவுன்லோட் பண்ணி ஒரு MySQL ஒர்க் பெஞ்ச் மாதிரி அது ஒரு இன்னொரு டூல், அவ்வளவுதான். சரி, சேவ் பண்ண மட்டும். அது அது அதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அப்படி இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த இருக்கு. இது இந்த சைட்ல போயிட்டு நீங்க இது பண்ணோம், HDSQL டவுன்லோட் அப்படின்னு தேடுங்க கூகுள்ல, இந்த மாதிரி வரும். இந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா hdsql.com download.php, இங்க போயிட்டு இந்த விண்டோஸ் 64-பிட் இன்ஸ்டாலர் அண்ட் போர்ட்டபிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்குள்ள வரும். இங்க போயிட்டு இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி வருது பாருங்க.
12.14.0.7 இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நீங்க இன்ஸ்டால் ஃபார் அதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். இன்ஸ்டால் ஃபார் ஆல் யூசர்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் 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 அவ்வளோதான். அக்செப்ட் கொடுத்துருங்க. ஐ அக்செப்ட் அக்ரிமெண்ட். எந்த பாத்தில் இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்கு. பை டிஃபால்ட்டா சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ADSQL. நெக்ஸ்ட் எல்லாத்தையுமே டிக் போட்டு விட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்டால், அவ்வளோதான், முடிஞ்சிடும். ஃபினிஷ், அவ்வளோதான். ஜஸ்ட் இது ஒரு ஃப்ரீ டூலு. அது ஏதாவது நன்கொடை கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதை இக்னோர் பண்ணிட்டு ஃபினிஷ்னு போயிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இங்கே போயிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணணும். நம்ம எப்படி இதில் கனெக்ட் பண்ணோம் ஒர்க் பெஞ்சில், அதே மாதிரி இங்கே ஹெய்டின்னு போய் தேடினீங்கன்னா வரும். வருதா? டபுள் கிளிக். இது வந்து இன்ஸ்டால் பண்ணோன்னு தான் வரும். டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இல்லை இங்கே வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னாலும் வரும். இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. இந்த இருக்கு பாருங்க, இந்த மாதிரி வரும். இங்க வந்தோடனே இந்த இந்த சர்வர் நேம் கொடுத்துட்டு எந்த யூசரா கனெக்ட் பண்ண போறோமோ அந்த யூசரு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு டி அப் ஸ்கில்டு தானே @26 கிளிக் ஓப்பன் கொடுத்துட்டீங்கன்னா ADSQL வழியாகவும் ஓப்பன் ஆயிரும். இதுவும் ஒர்க் பெஞ்சும் ஒரே இதுதான். ஒர்க் பெஞ்ச் வந்து MySQL கொடுத்தது, ADSQL வந்து ஒரு ஃப்ரீ டூலு. MySQL ஒர்க் பெஞ்ச் வந்து MySQL Oracle நம்மளுக்கு கொடுத்தது. இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், அதுலயும் சில அட்வான்டேஜஸ் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் இதுல செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும், ஒரு சில விஷயங்கள் அதுல கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஒரு பெஞ்சில். அதனால ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. இப்ப இப்ப நான் இது வந்து 4மே சிஸ்டம் டேட்டாபேஸ். இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா, MySQL, பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கீமா, சிஸ். எப்படி டிபி கிரியேட் பண்ணணும்? கிரியேட் டேட்டாபேஸ், DMT அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இப்போ டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. தெரியுதா? கீழே அஃபெக்டட் ரோஸ் தெரியும் நம்புறேன். அஃபெக்டட் ரோஸ், கிரியேட் டேட்டாபேஸ், அஃபெக்டட் ரோஸ் 1 அப்படின்னு வருதா? இப்போ நான் இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணனா வரும் பாருங்க, DMT வந்துருச்சா? நம்ம இப்போ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நான் டேபிள் கிரியேட் பண்ண போறோம். அடுத்து ரைட் கிளிக் பண்ணி GUIலையும் பண்ணலாம் நம்ம பண்ண டேட்டாபேஸ் கிரியேஷனை. இப்போ என்ன பண்ண போறேன்? அந்த டேட்டாபேஸ்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் நியூல போயிட்டு டேபிள் நான் கிரியேட் பண்ண போறேன். என்ன பேர் கொடுத்துக்கலாம்? எம்ப்ளாயி ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட் டேபிள். This table is ஒரு கமெண்ட். This table is used for student details. ஒரு மீனிங்ஃபுல்லா கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நாளை பின்ன இந்த டேபிளை பாக்குறப்ப இது என்ன பர்பஸ்ங்கிறது தெரியாம போச்சுன்னு வச்சுங்க. அப்ப இப்ப கொடுத்துட்டு இங்க காலம் ஆட் பண்ண போறேன். ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் ID இன்டிஜரு. அடுத்த காலம் ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் நேம். இன்டிஜர் கொடுத்தா நல்லா இருக்காதுல. டேட்டா டைப் புதுசா அட்டன் பண்றவங்களுக்கு டேட்டா டைப் அப்படிங்கிறது ஒவ்வொரு வேல்யூவையும் ஒவ்வொரு விதமா நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். நம்பர்னா இன்டிஜர் இந்த ஏரியாவுக்குள்ள ஸ்டோர் பண்ணுவோம். டெசிமல் ஃப்ளோட் இதெல்லாம் இங்க. அதுக்கு தகுந்தமான டேட்டா டைப் நம்ம கொடுக்கணும். ஸ்டூடெண்ட்ங்கிறது இன்டிஜர்னு டிஃபால்ட்டா வந்துச்சு, அது கரெக்டா பொருந்தும். ஆனா ஸ்டூடெண்ட் நேம்ங்கிறது இன்டிஜர்ல போய் உட்காராதல்ல, கேர் இந்த ஏரியாவுல தானே உட்காரும். அதனால நான் மாத்துறேன். இப்ப சேவ். இப்ப பண்றதுக்கு முன்னால இங்க இருக்கு பாருங்க, கிரியேட் கோடுன்னு. அவ்வளவுதான். அதுல போய் பாத்தீங்கன்னா அதுக்கான ஸ்டிப்பே கிடைச்சிச்சு பாருங்க. நான் கம்ப்ளீட் பண்ணல. இதை போயிட்டு நான் அடுத்த கொரி விண்டோக்குள்ள அந்த பிளஸ் கிளிக் பண்ணீங்கன்னா கொரி விண்டோ வரும். பேஸ்ட் பண்ணிட்டேன். இங்கேருந்து காப்பி பண்ணி கிரியேட் கோட்ல போய் இதை நான் சேவ் பண்ணாதான் கிரியேட் ஆகும். இப்போ போய் பாருங்க, இங்க வரல பாருங்க, எதுவுமே கிரியேட்டா இல்லை, டேபிளே இல்லை, 0 பைட்ஸ் காமிக்குது பாருங்க. நான் இப்படியும் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் டேபிள், டேபிள் நேம், காலம் நேம், டேட்டா டைப், நல்லா நாட் நல்லா, காலம் நேம், டேட்டா டைப், லென்த் நல்லு, டிஃபால்ட்டா நல்லா. நம்ம கமெண்ட் கொடுத்தோம்ல, அது சிங்கிள் கோட்ஸ்ல கொலைட் கொடுத்து பை டிஃபால்ட்டா என்ன இருக்கோ அது வரும். இப்போ சேவ் ஆயிடுச்சு, வந்துருச்சு பாருங்க. டிபிக்கு கீழே ஒரு டேபிள். இப்போ புரியுதா ஒரு டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்றது, ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறது?
இதுதான் நம்ம வந்து கிளாஸ் இங்க இருக்குது. ஒரு டிபி எப்படி கிரியேட் பண்றது, அது எப்படி வெரிஃபை பண்றதுன்னா நம்ம ஜிஐலே போய் பார்த்துடலாம். ஜிஐல இல்லாம இருக்கீங்க அப்படின்னா இப்படி போய் பார்க்கலாம். ஸ்டோர் டேட்டாபேசஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருது பாருங்க. நம்ம கிரியேட் பண்ணது இது மட்டும்தான், பாக்கி எல்லாம் சிஸ்டம் டேட்டாபேஸ், இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா, MySQL, பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கீமா, சிஸ். தெரியுதா? இந்த டூல்ல தான் நம்ம விளையாட போறோம் வர்ற கிளாஸ்லாம். இந்த HDSQLம் இந்த MySQL ஒர்க் பெஞ்ச் வச்சுதான். இது ரெண்டு டூலையும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிங்க. நம்ம வர்ற கிளாஸ்லயே நம்ம நிறைய இதுல தான் யூஸ் பண்ணுவோம். நோ நீட் டு வரி. அடுத்து ஒரு யூசர் அக்கௌண்ட் எப்படி இப்ப வர்றப்பே நம்ம பார்த்தோம், அதை எப்படி இங்கேயும் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதை எப்படி வெரிஃபை பண்றது, யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா இந்த டேபிள்ல போய் பார்க்கலாம். செலக்ட் யூசர், எந்த ஹோஸ்ட், MySQLங்கிற டேட்டாபேஸ்ல யூசர்ங்கிற டேபிள்ல வரும். அப்புறம் எப்படி ஒரு இந்த யூசருக்கு என்ன அக்சஸ் கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போறோம். கிராண்டு என்னென்ன ஷோ கிராண்ட்ஸ்னா என்ன இருக்கு, யூசருக்கு என்ன பர்மிஷன் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு அது. இதெல்லாம் செஞ்ச பிறகு அந்த யூசர் வழியா நம்ம லாகின் பண்றது எப்படி, நம்ம இன்ஸ்டால் பண்றப்பே ரூட் DMT_admin ரெண்டு யூசரை வழியா நம்ம இன்ஸ்டால் பண்றப்பே கொடுத்துட்டு அதை தான் வச்சு நம்ம லாகின் பண்ணி பார்த்துட்டோம். இதையே அப்ளிகேஷன் டீம்ல இருந்து கேட்கறாங்கன்னா அப்பையும் பண்ணணும்ல நம்ம. அதை தான் இப்போ எப்படின்னு பார்க்க போறோம். கடைசியா டேட்டா பேஸை எப்படி டிராப் பண்றது, யூசர் எப்படி டிராப் பண்றது, டேட்டா பேஸை எப்படி டிராப் பண்றது அதான் பார்க்க போறோம். ஒரு உங்களுக்கு ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா எப்பயுமே எல்லா ப்ரிவிலேஜையும் ப்ரொடக்ஷன்ல கொடுக்க கூடாது. அதுதான் ஜென்ரல் தம்ப் ரூல். ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு ஒரு யூசர் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஒவ்வொரு ரிப்போர்ட்டிங் அப்ளிகேஷனுக்கு ஒரு யூசர், பேக்கப் எடுக்கிறீங்களா அதுக்கு ஒரு யூசர். ஏன்னா ஏதோ ஒரு பாஸ்வேர்டு காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மொத்தமும் ஒரு கோளாறு ஆயிரும். ஹேக்கருக்கு வழி அமைப்பு கொடுத்த மாதிரி ஆயிரும். இது உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா கொடுக்குறேன். ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றது, ஒரு யூசர் கிரியேட் பண்றது, அதுக்கு செலக்ட் இன்சர்ட் அக்சஸ் கொடுக்கறது. அதுக்கு முன்னால நம்ம இதை செஞ்சே பார்த்துடலாம். இப்ப நான் என்ன பண்ண போறேன், யூசர் போகணுமா, ரெண்டு மனுஷன் இருக்கிறது தெரியுதா, அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ண யூசரும் பை டிஃபால்ட்டா சிஸ்டம்ல இருக்கிற யூசரும் வருதா, இதை நம்ம கிரியேட் பண்ணது. இப்ப ஒரு புதுசா ஒரு யூசர் கிரியேட் பண்ண போறோம். லோக்கல் ஹோஸ்ட்னா இதுல இருந்து மட்டும்தான் இது கனெக்ட் பண்ணணும். அடுத்து அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு, யூசர் நேம் கொடுத்துட்டோம். அதுக்கு ஒரு எங்கேருந்து கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிட்டோம். லோக்கல் ஹோஸ்ட்ல இருந்து மட்டும்தான் கனெக்ட் பண்ணணும், இல்லைன்னா பர்சன்டேஜ் கொடுத்துக்கலாம், இல்ல 10.1 அந்த மாதிரி ரேஞ்சும் கொடுத்துக்கலாம். இந்த ஐபில 10.1ன்னு ஆரம்பிக்கிற ஐபில இருந்து வர்றாங்கன்னா வரலாம் அப்படின்னு சொல்லி. பாஸ்வேர்டு வந்து நம்ம கொடுத்ததே தான், DUpskill@26, DUpskill@26. அக்சஸ் கொடுக்கணும்ல இல்லையா, நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிருக்கோம்ல, அதை ஆட் பண்ணி விட்டுருவோம். ஆட் பண்ணி கொடுத்துட்டு என்ன அக்சஸ் நம்ம கொடுக்க போறோம், செலக்ட் மட்டும் வேணும்னா செலக்ட், இல்ல ஒரு டெலீட்டும் பண்ணணுமா, இன்சர்ட்டும் பண்ணணுமா, அப்டேட்டும் பண்ணணுமா அப்படின்னா அதெல்லாம் கொடுத்துருக்கேன். சேவ். இப்ப நான் சேவ் கொடுத்தேன்னா இந்த ஸ்கிரிப்டா போறது கீழே வருது பாருங்க. இப்ப கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப கிரியேட் ஆயிடுச்சான்னு எப்படி பார்க்கலாம், இங்க போய் திருப்பி கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வருது பாருங்க யூசர். தெரியுதா நம்ம கிரியேட் பண்ணது. இங்க நம்ம செஞ்சது ஃபுல்லா கொரியா மாறி நிக்குது பாருங்க. இதுதான் அந்த டாக்குமெண்ட்ல நான் பார்த்தது. கொஞ்சம் டீடைல்டா இருக்கு பாருங்க. கிரியேட் யூசர், சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள யூசர் நேம் அட்டு, நம்ம எப்படி கொடுத்தோம் ரேஞ்சு, இந்த லேப்டாப்ல மட்டும்தான் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால லோக்கல் ஹோஸ்ட், ஐடென்டிஃபைட் பை அப்படின்னு கொடுத்துட்டு இதுதான் பாஸ்வேர்டு. க்ளோஸ், சிங்கிள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன். அடுத்து கிராண்ட் யூசேஜ் ஆன் டாட் கொடுத்து இதெல்லாம் போட்டு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கோனா இந்த 3 லைனையும் இங்க வந்துருவோம். கிராண்டு, செலக்ட், கிராண்ட் பண்றோம் அவங்களுக்கு என்னென்ன, செலக்ட், டெலீட், இன்சர்ட், அப்டேட். எந்த டேபிள்ல, டிஎம்டிங்கிற டேட்டாபேஸ்ல, ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிள்ல. இப்போ டிஎம்டில எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் இருக்கு, அதுக்கு மட்டும் வேணும்னா
இதை தூக்கிட்டு சரி எம்ப்ளாயின்னு கொடுத்துட்டு டூ யாருக்கு அந்த யூசர் நேம் கொடுக்கணும், சிங்கிள் கோட்ஸ்குள்ள கொடுத்து அட்டு கொடுத்து அவங்களுக்கு எப்படி கிரியேட் பண்ணிருக்காங்களோ அந்த ஃபார்மேட்லயே கொடுக்கணும். இப்போ லோக்கல் ஹோஸ்ட்னா இந்த லேப்டாப்ல இருந்து மட்டும்தான் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மீனிங்ல இருக்குது. இல்ல நான் 10.1.ங்கிற ஒரு ஐபி ரேஞ்சில் வர்ற எந்த மெஷின்ல இருந்து வந்தாலும் இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு தெரிஞ்சு வர்றாங்கன்னா அவங்களால கனெக்ட் பண்ண அலோவ் பண்ணு அப்படின்னா அப்படியே நீங்க எங்க செட் பண்ணிக்கலாம். அப்ப எப்படி பண்ணுவீங்க, லோக்கல் ஹோஸ்ட் தூக்கிட்டு 10.1% கொடுத்துருவீங்க. அப்ப என்ன ஆகும், இந்த யூசரு 10.1 அப்படிங்கிற ஒரு பர்சன்டேஜ் வெளியே வர்றப்ப அவங்கள அலோவ் பண்ணும். கடைசியா அந்த பிளஸ் ப்ரிவில்லேஜ் அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து இங்க ரெஃப்ளெக்ட் ஆயிரும் சர்வர்ல, அததான் இந்த பிளஸ் ப்ரிவில்லேஜஸ்ங்கிறது. கடைசியில இது இருக்குதா அப்படின்னு பாக்குறது சோ கிராண்ட்ஸ் ஃபார், பாருங்க சோ கிராண்ட்ஸ் ஃபார் யூசர் நேம் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த யூசருக்கு என்னென்ன அக்சஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இங்க சொல்லிடும். இதுதான் இது ஒரு யூசர் எப்படி கிரியேட் பண்றது, அதுக்கு எப்படி அக்சஸ் கொடுக்கறது, அதை பத்தி. அடுத்தது அதே டிராப் பண்றது என்னன்னா, அதே வேணாம் அப்படின்னா நீங்க தூக்க போறீங்க, அவ்வளவுதான். இங்க போயிட்டு இப்படி கிளிக் பண்ணிட்டு இதுல போயிட்டு டெலிட்னு இருக்குல்ல, டெலிட்னு கொடுத்துட்டீங்கன்னா எஸ் கொடுங்க. இங்க வருது பாருங்க, டிராப் யூசர் யூசர் நேம், அவ்வளவுதான். இந்த 2 லைன் இது ஃபுல்லா நான் எடுத்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். நான் நோட்ஸ் அனுப்புறப்ப அனுப்பிச்சு விடுறேன். இது அப்படியே நீங்க கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம எப்படி டிராப் பண்றோம், இந்த லைனை ரன் பண்றது மூலமா. இப்போ டிராப் ஆயிடுச்சா, டபுள் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், காணும் பாருங்க யூசரை. இப்போ கிரியேட் பண்ணோம், டிராப் பண்ணோம், டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம், டேபிள் கிரியேட் பண்ணோம், யூசர் கிரியேட் பண்ணோம், யூசரை டிராப் பண்ணோம். இப்போ டேட்டாபேஸையும் டிராப் பண்ணோம், அவ்வளவுதான். இந்த அக்சஸ் கிராண்ட் பண்ணதும் இதுலயே வந்துருச்சு. நம்ம என்ன செலக்ட் இன்சர்ட், அது மாத்தி மாத்தி உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்தி கொடுக்கலாம். அடுத்தது நீங்க வேணாம் அப்படின்னா ரிவோக் பண்ணலாம். அந்த அக்சஸ் எனக்கு வேணாம் கொடுத்துட்டீங்க, திருப்பி வேணும்னா கிராண்டுக்கு பதிலாக ரிவோக் கொடுத்துட்டு என்னென்ன அக்சஸ் ஆன் எந்த டேட்டாபேஸ்ல ஃப்ரம் யாருக்கிட்ட இருந்து கொடுக்க போறீங்க அது தெளிவா சொல்லணும். இப்படி கொடுத்துட்டீங்கன்னா இவருக்கு ஏற்கனவே நீங்க இன்சர்ட் அப்டேட் கொடுத்துருந்தீங்கன்னாலும் அதை இங்க எடுத்துட்டு வந்துடும், ரிவர்ட் பண்ணி விட்டுரும். இது வந்து பெர்மிஷனை திரும்ப பெறறதுக்கு. இப்போ டிராப் யூசர் பார்த்தோம், டிராப் யூசர் யூசர் நேம், அந்த எந்த சர்வரு, எந்த லோக்கல் ஹோஸ்ட், இல்ல எந்த ஐபி ரேஞ்சு, அது ஃபுல்லா கொடுக்கணும். ஒரு டேட்டாபேஸை டிராப் பண்றது இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். டிராப் டேட்டாபேஸ், டேட்டாபேஸ் நேம் ஃபுல்லா தூக்கிடும் அது. உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா, ஒரு டேட்டாபேஸ் நீங்க கம்பெனின்னு கிரியேட் பண்றீங்க, அதுக்கு கம்பெனி யூசர்னு ஒரு யூசர் கிரியேட் பண்றீங்க, அதுக்குள்ள ஒரு டேபிள் அண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு டேபிள், ஒரு 2 மினிட்ஸ் ஆகும் நினைக்கிறேன். எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கிங்க. அதுல உங்களுக்கு ஏதோ 2-3 காலம் வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட் அப்படின்னா எனக்கு டைரக்ட் மெசேஜ் கூட அனுப்புங்க. அடுத்து ஒரு கம்பெனி யூசர் கிரியேட் பண்ணுங்க, அவருக்கு செலக்ட் இன்சர்ட் மட்டும் கிராண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு இந்த யூசர் வழியா நீங்க லாகின் பண்ணி பாருங்க. உங்களால போய் செலக்டும் இன்சர்ட்டும் பண்ண முடியுதா, டெலீட்டையும் செஞ்சு பாருங்க, விடாது. இந்த இதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த ஹோம்ஒர்க்கை செய்யுங்க. நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த ஸ்கிரீன்ஷாட் இருக்குல்ல, ஸ்டெப் பை ஸ்டெப். சரி, MySQL இன்ஸ்டாலேஷன், அது ஃபுல்லா MySQL இன்ஸ்டால் பண்ணணும், இன்ஸ்டாலர் யூஸ் பண்ணி அது வழியிலே வந்து ஆத்தென்டிகேஷன் சூஸ் பண்ணணும், டிஃபால்ட்டா இருக்கிறது. 2 யூசர் ரூட்டுக்கு பாஸ்வேர்டு கொடுத்தோம், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு யூசர் கிரியேட் பண்ணோம், DMT_admin. அப்புறம் சர்வீஸ்க்கு ஒரு பேர் கொடுத்தோம், டிஃபால்ட்டா இருக்கிறதே விட்டுட்டோம். இப்படி கான்ஃபிகர் பண்ணிட்டு அடுத்து ஒரு HADSQL இன்ஸ்டால் பண்ணிட்டு
அது வழியா போய் நான் வந்து எப்படி ஒரு டேட்டா பேஸை கனெக்ட் பண்றதுங்கிறத பார்த்தோம். ஃபைல்ல போயிட்டு செஷன் மேனேஜர்ல வழியா போய் இங்க லிப் மரியா டிபி டாட் டிஎல்னு சூஸ் பண்ணணும். ஆமாம் வச்சுக்கோங்க. அந்த லைப்ரரி இந்த ஹெய்டிஎஸ்கியூஎல்ல அந்த மாதிரி சூஸ் பண்ணணும். மரியா டிபியும் MySQLம் வேற வேற கிடையாது, ஒண்ணுதான், ஒரே மாதிரி தான். MySQL ஓன்டு பை ஆரக்கிள், மரியா டிபி ஓப்பன் சோர்ஸ். MySQLம் ஓப்பன் சோர்ஸ் தான். இது என்ன பண்ணாங்கன்னா ஆரக்கிள் அவங்களுக்கு கொஞ்சம் லோ பட்ஜெட்ல இருக்கிற கஸ்டமரையும் அவங்க கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லி MySQL அவங்க வந்து என்டர்பிரைஸா டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆயிடும். இந்த மாதிரி இங்க போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் நியூ டேட்டாபேஸ் பண்ணலாம். டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண பிறகு நியூ டேபிள் பண்ணலாம். இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களா பார்க்கலாம். நம்ம வந்து டிபி கிரியேட் பண்ணோம், டேபிள் கிரியேட் பண்ணேன், அதுக்கப்புறம் ஒரு யூசர் கிரியேட் பண்ணேன். யூசருக்கு செலக்ட், செட், அப்டேட், டெலீட் ஆக்சஸ் இருக்க மாதிரி கிராண்ட் பண்ணேன். இதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கோனா நம்ம வர்ற கிளாஸ்ல இதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்ப்போம், எப்படி இதெல்லாம் செட் பண்றது அப்படின்னு சொல்லி. இப்போக்கி இதை இக்னோர் பண்ணி இது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றது. இந்த மாதிரி வா, இந்த இதை தான் நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வர்றப்ப ஹைலைட் பண்ணிருக்கேன்ல அது. இவ்வளவும் இன்னைக்கு பார்த்தோம். அடுத்து அந்த யூசர் எப்படி டிராப் பண்ணோம், டிராப் யூசர் நேம், அதுக்கு என்ன அக்சஸ் இருக்குன்னு எப்படி பாக்குறதுன்னா ஷோ கிராண்ட்ஸ் ஃபார் சிங்கிள் கோட்ஸுக்குள்ள யூசர் நேம் அட் சிங்கிள் கோட்ஸுக்குள்ள என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து ஹோஸ்ட் பேஸ்ட் அக்சஸ்ன்னு சொல்லுவோம். எப்படின்னா இந்த யூசரு இது வழியாதான் வந்தாதான் அலோவ் பண்ணும், இல்லைன்னா விடாது. வேற எந்த வழியா வந்தாலும் விடாது. அப்ப ஹோஸ்ட் பேஸ்டு அக்சஸ் அப்படிங்கிறது MySQLல ஒரு அட்வான்டேஜ். வேற டேட்டாபேஸ்ல எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் இருக்கான்னு தெரியல. MS SQLல இல்ல, மைக்ரோசாஃப்ட் SQLல. இது ஒரு நல்ல அட்வான்டேஜ். இந்த இது வழியா தான் நீ வரணும் அப்படின்னா அதை தவிர வேற எது வழியாவும் அவங்க வர முடியாது. அந்த சர்வர்ல இருந்து மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறீங்க ஃபுல்லா. இப்போ MS SQL எல்லாம் பாத்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ரெஸ்ட்ரிக்ட் எங்கேருந்து வேணாலும் வரலாம். உங்களோட சர்வருக்குள்ள டொமைன்ல அவங்க ஃபயர்வால் அக்சஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கேயும் செக் வைக்கலாம், நெட்வொர்க் டீம் வைக்கலாம். உள்ள வெளியில இருந்து வந்தா இந்தந்த ரேஞ்சில் வந்தா மட்டும் விடு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபயர்வால்லையும் கண்ட்ரோல் பண்ணலாம் நெட்வொர்க் டீம். அவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம பார்த்தது. நம்ம இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம், ஒரு 1 மினிட். நம்ம யாரெல்லாம் வந்தா அப்படிங்கிறத ஒரு என்ட்ரி போட்டுக்குவோம். எல்லாருமே வந்து ஐ ஆம் அப்ஸ்கில்ட் IAU அப்படின்னு சாட்ல அப்படியே டைப் பண்ணுங்க சொல்லிக்கிட்டே. இது உங்களை வந்து இது ஒரு வகையில சரி. அப்படியே சாட்ல அப்படியே டைப் பண்ணுங்க ஐ ஆம் அப்ஸ்கில்ட் IAU அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஹரி வந்திருக்காரு. அப்படியே விக்னேஷ் தேவி, விக்கி தான் விக்னேஷ் தேவியா? அவங்களையும் எஸ் போட்டு. எஸ் சார், எஸ் சார். ஓகே ஓகே. அடுத்து முக்கினேஷ் வரலன்னு நினைக்கிறேன். வந்திருந்தா எஸ் சொல்லுங்க. அடுத்து அபிஷேக் வந்து மாதிரி இருக்குது எஸ். ஸ்னேகா வந்திருக்க மாதிரி இருக்கு எஸ். எஸ்ஸா? ஆமா. எஸ் சார். சசிதரன், ஸ்ரீகரன் எஸ். கார்த்திகேயன் எஸ்.
நிஷா ஆப்ஷன் தான். உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கவங்க யாராவது தெரிஞ்சவங்களா இருந்தா நீங்களே கால் பண்ணி இந்த மாதிரி கோச் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கொஞ்சம் மோட்டிவேட். சார் நிஷா பிரசன்ட் சார். ஓ okay. என்ன பேர்ல இருக்கீங்க? ஓகே ஓகே பார்த்துட்டேன் பார்த்துட்டேன். மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, நான் அதையும் அப்டேட் பண்றேன். சொல்றத லேப்டாப் இருக்கவங்க மறக்காம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு ப்ராக்டிஸ் டன்னு கொடுங்க. இல்ல இங்க போயிட்டு அப்டேட் பண்ணலாம். நீங்க இங்க போயிட்டு பாத்தீங்கன்னா இங்க இருக்குன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கிளாஸ் 1 ப்ராக்டிக்கல், கிளாஸ் 2 ப்ராக்டிக்கல், கிளாஸ் 3 ப்ராக்டிக்கல் இருக்குல்ல, அங்க போயிட்டு எஸ் கொடுத்துருங்க. இது எதுக்கு பண்றோம் அப்படின்னா, நம்ம எதை மெஷர் பண்றோமோ அது வந்து நம்மளுக்கு நிறைய விதத்துல டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கும். வாட் டு யூ மெஷர் தட் வில் க்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எதை அளக்குறீங்களோ அது வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கிளாரிட்டியும் கிடைக்கும் நம்ம எப்படி ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. எல்லாருமே ஐஎம் அப்ஸ்கில்டு ஐஏயு அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்க. இப்போ ஹரி சொன்ன மாதிரி வர கிளாஸ்ல ஒவ்வொருத்தங்களும் சொல்லுவாங்க. நம்ம ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் நம்ம நிறைய பார்ப்போம். வி ஆர் கீப் அப்ஸ்கில்லிங் அப்படின்னு நீங்களே மனசுக்குள்ள சொல்லிக்கிங்க, இல்லை எழுதுங்க. நோட்டு பென் இல்லைன்னா மறக்காம வாங்கிட்டு அடுத்த கிளாஸ் கொஞ்சம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வந்து அடுத்த கிளாஸ் வந்து கம்மிங் மண்டே பார்க்க போறோம். அப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுதான் பார்க்க போறோம். இன்னைக்கு பார்த்ததோட ஒரு சிலது உங்களுக்கு வந்து என்ன டேபிள், டேட்டா டைப்பு, கன்ஸ்ட்ரைன்ட் இதெல்லாம் அதை பத்தி தான் பார்க்க போறோம் டீட்டெயில்டா. இன்னைக்கு வந்து நம்ம இந்த இன்ஸ்டாலேஷனுங்கிறதுனால அதை வந்து அப்படியே ஸ்கிரீன்ஷாட் வச்சு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை செஞ்சே காமிச்சேன். மற்றதெல்லாம் இனிமே உங்களுக்கு ஃபாஸ்டா வர ஆரம்பிச்சிடும். எஸ் எல்லாருமே சார் எனக்கு ப்ரீவியஸ் வீடியோ இன்னும் நீங்க சென்ட் பண்ணலன்னு நினைக்கிறேங்க சார். நான் அனுப்பிச்சு வரேம்மா. இது சரி. என்ன அப்படின்னா அது கொஞ்சம் ரெடி பண்ணோம் இருக்குது. என்ன நான் இன்னும் MySQL நான் இன்னும் இன்ஸ்டால் பண்ணல சார். ஓகே ஓகே தேங்க்யூ சார். தேங்க்ஸ். இன்னைக்கு இப்போ சொன்ன ஸ்டெப்ஸ் ஓரளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுல, அதை ஆமா சார். இன்னைக்குள்ள செஞ்சுட்டு எனக்கு ப்ராக்டிஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு கூட டைரக்ட் மெசேஜ் அனுப்புங்க. ஓகே சார். அதுதான் நான் என்னன்னா ப்ரீவியஸ் வீடியோ இருந்துச்சுன்னா அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அதை வச்சு அப்டேட் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். என்ன சிக்கல்னா இது லாஸ்ட் கிளாஸ் அந்த மாதிரி பண்ணோம், அதையே வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட் மாதிரி போச்சு. அப்படின்னா அதான் இருக்குது அப்படின்னு சொல்லி இதையும் பார்க்கல அதையும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி போச்சு. ஓ அண்டர்ஸ்டாண்ட் சார். அதுக்காக தான். ஆனா நோட்ஸ் உங்களுக்கு இருக்குல்ல, ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸ்கிரீன்ஷாட்டோட தானே தர்றேன். ஓகே. நோட்ஸும் எனக்கு அனுப்பலைங்களே சார். என்னோட மெயில்ல நான் எதுவுமே ரிசீவ் பண்ணல. நோட்ஸ் நீங்க ஜிமெயில் ஐடி கொடுக்கலையா? எனக்கு அப்படியே ஜிமெயில் ஐடி. நான் உங்களுக்கு இப்ப இன்னைக்கு அனுப்பி தந்திருக்கேன். பட் ப்ரீவியஸ்லி நான் ரெஜிஸ்டர் பண்றச்ச தந்தேன். இல்ல இந்த ஜிமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்கன்னா இங்க நான் போட்டுருப்பேனே. நான் இப்ப செக் பண்ணி பார்த்தேன், இல்ல. என்னோட ஜிமெயில் ஐடி வந்து hemanthviki1986@gmail.com. சாட்ல போடுங்க. போட்டிருக்கேன் சார், உங்களோட பர்சனல் இதுல போட்டிருக்கேன். ஓகே ஓகே அப்ப நான் இது பண்ணிடுறேன். நம்பி சவுண்ட் நான் ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். வெல்கம் வெல்கம். ஓகே சார். ஓகே. எல்லாருமே வந்து கீப் அப்ஸ்கில்லிங் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட எல்லாருமே லாக் ஆஃப் பண்ணிக்குவோம். We connect back on coming Monday. I hope I delivered my best. Let's see on coming Monday class 7 PM IST. Thanks everyone. Thank you sir. Welcome. Thank you sir. Thank you.